அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இது நமக்கு வாலிப வயதில் நமக்கு தெரியாததுனால நீதி வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு தெரியாதனால துன்மார்க்கமாக வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் கனம் பண்ணாமல் விட்டுறோம். நாம் மனம் திருந்தி முன்னோர்களுடைய ஆலோசனை பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது அதில் கடவுள் கொடுக்குற வார்த்தை எழுதியிருக்கிற வார்த்தைகளை படிக்கும்பொழுது தான் நம்மளுடைய இருதயம் பக்குவப்படுகிறது. இப்படிலாம் செய்யணும் நம்ம, அப்படிலாம் இல்லாமல் கடந்து வந்துட்டோமே. இப்போ பாருங்கள், அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, தனித்தனியாக வீடுகளை கட்டிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேர் உருவமாக 2 சிலையை செஞ்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அப்பாவுடைய சிலை ஒன்று, அம்மாவுடைய சிலை ஒன்று. ஒரு 5 பிள்ளைகள் இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு. அந்த 5 பேரும் அவங்கவுங்க வீடுகளில் இல்லை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கொட்டையை போட்டோ இல்லை ஃபோட்டோவிலையோ ஃபோட்டோ பிடிச்சோ ஃபோட்டோவை விழுந்து வணங்குறாங்க. அப்பா அம்மா ஃபோட்டோவை எடுத்து வச்சு வணங்குறாங்க. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறேன், உயிரோடு அப்பா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாலேயே அப்பா அம்மா போல் ஒரு சிலையை செஞ்சு வச்சு விழுந்து விழுந்து வணங்குறது, கையெடுத்து கும்பிட்றது. ஆனால் அப்பா அம்மா உயிரோடு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க வீட்டில். அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதில்ல, ஆகாரம் கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம இவ்வளோ தாகத்தில் இருக்கிறோம், பசியில் இருக்கிறோம், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்மளை போலவே 2 சிலையை செஞ்சு வச்சு கும்பிட்றாங்களே, இது என்ன இதெல்லாம் அக்கிரமம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்களா? அதே போல் தான் இந்த உலகத்தை படைத்த உன்னதமான தேவன் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அவரை நம்ம விட்டு அவரை விட்டு அவர் உண்டாக்கியிருக்கார் பாருங்க. அதில் எதாகிலும் ஒன்று எதுக்கு நமக்கு நல்லதாக எது தெரியுதோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொண்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ கடவுள் கோவம் வரும்ல, நமக்கு எப்படி நன்மை செய்வாங்க? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால் உண்மையுள்ள தேவனை அண்டிக் கொள்வோம், அவரை தொழுது கொள்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை என்றைக்கும் உச்சரிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மீது அளவற்ற அன்பும் அளவற்ற பாசம் வைத்து நம்மளை கரம் எடுத்து ஒவ்வொரு நாள் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.